ஆட்டுக்கு இலைய சாப்பிட கொடுத்துட்டு இந்த பையன் குடு குடுன்னு ஓடி போயிட்டு அங்க இருக்க சின்ன பசங்க கூட உட்காந்து மண்ணை சாப்பாடா சமைச்சு இலையில சாப்பிடுற மாதிரி விளையாண்டுக்கு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கமா இந்த பையனோட அக்காவை காட்டுறாங்க. அக்கா பாத்தீங்கன்னா முந்திரி பருப்புகளை உடைச்சி அதை ஒரு பையில போடுறா. அதுக்கப்புறமா அந்த பருப்புகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அம்மா விக்கிறதுக்காக அந்த பேக் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த சின்ன பையன் வரான். வந்து அந்த பையன் வீட்டுக்குள்ள போயிட்டு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கான்னு சொல்லி பாத்திரத்தை பாக்குறான். பார்த்தா அதுல எதுவுமே இல்ல. இதனால வெளியில அழுதுகிட்டே வந்து அக்கா கிட்ட சொல்றான், அக்கா அக்கா பசிக்குதுன்னு. அப்ப அக்கா சொல்றா, சாப்பாடு எதுவுமே இல்ல, அம்மா வந்ததுக்கு அப்புறமா சமைச்சு தருவாங்க, நீ அழாதப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்படியே சில மணித்தேலங்களாவது அந்த இடத்துல ஒரு கேக் வண்டி வருது. இதை பார்த்தோன்னு அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாருமே அந்த வண்டி கிட்ட ஓடுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணாடிக்குள்ள இருக்க கேக்க பார்த்து சாப்பிடுற மாதிரி பசங்க எல்லாருமே கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வண்டியில இருந்து அந்த ஆள் சொல்றான், 10 ரூபா கேக், பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கேக்க கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த பையன் தட்டி விட்டுறான். இதை பார்த்தோன்னு அந்த ஆள் சொல்றான், எச்ச பையில இங்க இருந்து ஓடுறான்னு சொல்லிட்டு அந்த பையனை துரத்தி அனுப்பிடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா அம்மா எனக்கும் கேக் வாங்கித்தான்னு. இதை கேட்டு அம்மா சொல்றாங்க, வாயை மூடிட்டுறா, சோறு சமைச்சு தாரேன்னு சொல்லும்போது இந்த பையன் அடம் பிடிச்சிக்க இருக்கான். இதனால அம்மா பாத்தீங்கன்னா அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அம்மாவும் சமையல் எல்லாம் பண்ணி முடிஞ்சு தட்டுல சாப்பாடை போட்டு தம்பிக்கு சாப்பிட கூடுன்னு சொல்லும் போது அக்காவும் சாப்பாடு எடுத்துட்டு போறா. அப்படி போனா அந்த இடத்துல இந்த பையன் பசியிலேயே தூங்கிடுறான். இப்படியே இந்த ஷார்ட் பிலிமையும் முடிக்கிறாங்க.